வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் நாகதோஷம் என்றால் என்ன, இதை எப்படி கணக்கு செய்யணும், காலசர்ப்ப தோஷத்திற்கும் நாகதோஷத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, காலசர்ப்ப தோஷத்தில் எத்தனை வகைகள் இருக்கு, அது யோகமா இல்லை தோஷமா, எப்படி தான் புரிஞ்சுக்கிறது, இன்னைக்கு வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம் இரண்டுமே வெவ்வேறான தோஷங்கள். ஆனால் இரண்டுமே சர்ப்பத்தினுடைய தோஷங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். குருவினுடைய பார்வை ராகுவிற்கு கிடைத்தால் அந்த ஜாதகருக்கு இந்த நாகதோஷம் என்பது ரொம்ப வீரியமாக செயல்படாது. ஆனால் காலசர்ப்ப தோஷத்தை பொறுத்தவரையில் எல்லா கிரகங்களும் ராகு கேதுவின் பிடியில் சிக்கி இருக்கிறதுனால இந்த குருவினுடைய பார்வை ராகுவிற்கு கிடைத்தாலும் தன்னுடைய வீரியத்தை குறைக்காமல் ஒரு தோஷம் செயல்படும் அப்படின்னு சொன்னால் அது காலசர்ப்ப தோஷமாகத்தான் இருக்கும். நாகதோஷத்தை பொறுத்தவரையில் குருவினுடைய பார்வை அதனுடைய வீரியத்தை குறைக்கும். ஆனால் காலசர்ப்ப தோஷத்திற்கு குருவினுடைய பார்வையாலும் அதை வீரியத்தை குறைக்க முடியாது. அந்த தோஷம் என்பது மிக அதிகப்படியாக பலத்துடன் அந்த ஜாதகருக்கு செயல்படும். இதுதான் வித்தியாசம். இப்போ நாகதோஷத்தை எப்படி கணிக்கலாம் அப்படிங்கிற விதிகளை பார்க்கலாம். நாகதோஷத்தை எப்படி கணக்கு செஞ்சு பார்க்கணும், எந்த லக்கணமாக இருந்தாலும் இந்த விதி பொருந்தும். அதனால குருவினுடைய வீடுகளான தனுசு லக்கணமாகவோ அல்லது மீன லக்கணமாகவோ அமைந்தவர்களுக்கு எந்த விதமான தோஷமும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ராகு கேது என்பது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விதிகள் இருக்கு. இப்போ லக்கணத்திற்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு, அதற்கு அடுத்தபடியாக 8ஆம் இடத்துல கேது இருக்காரு. இதுதான் ராகு கேதுவின் அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சு அப்படின்னா இப்போ 180 டிகிரியை சரியா இந்த 2 கிரகங்களுமே இருக்கும். ராகு எந்த டிகிரியில இருக்காரோ அதே டிகிரியில தான் இந்த கேதுவும் இருக்கும். வித்தியாசமே படாது. 1 டிகிரியாக இருந்தா கூட சரி, அதே டிகிரியில் தான் 2 கிரகங்களுமே ஒரே பாகை என்ற அடிப்படையில் தான் இருப்பாங்க. இதற்கு பேர் தான் ராகு கேது அச்சு அப்படின்னு பேர். ராகு 4.1 கலை அப்படின்ற ஒரு பாகை அடிப்படையில் இருக்கா அப்படின்னு சொன்னால், கேதுவும் அதே மாதிரி 4.1 கலை அப்படிங்கிற அளவில் தான் இருக்கும். பாகை என்னைக்குமே வித்தியாசப்படாது. அதனால் லக்கணத்தில் இருந்து எண்ணி பார்க்கின்ற பொழுது இந்த ராகுவை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ராகு லக்கணத்திலேருந்து 1, 2, 7, 8, 4, 5, 9, 11, 12 இந்த கட்டங்களை இருந்தாலே நாகதோஷம் என்பது உண்டு. அடுத்தபடியாக எது ரொம்ப வீரியமான ஒரு நாகதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல இருக்கக்கூடிய 4 வீடுகள் 1, 2, 7, 8 இந்த 4 வீடுகளும் கடுமையான ஒரு தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ எந்த வீட்டு தான் நாகதோஷமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகு நிற்கக்கூடிய இடமானது 3, 6, 11 இருந்தால் நாகதோஷம் என்பது கிடையாது. அதே மாதிரி குரு ராகுடன் சேர்ந்து நின்றாலும் இல்லை குரு கேதுவுடன் சேர்ந்து நின்றாலும் அந்த ஜாதகருக்கு நாகதோஷம் என்பது உண்டு. குருவோட சேர்ந்ததுனால நாகதோஷமே கிடையாதுன்னு சொல்லி தப்பா நீங்க எடுத்துக்காதீங்க. குருவினுடைய பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களை மட்டும்தான் பார்க்கும். அதனால குரு கூட சேர்ந்து ராகு இல்லைன்னா கேது அமர்ந்து விட்டால் அவருக்கு தோஷம் என்பது கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அப்ப குருவோட ராகு இருந்தாலும் சரி, குருவுடன் கேது இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நாகதோஷம் என்பது உண்டு. இப்போ உங்களுக்கு ராகு கேதுவினுடைய அந்த நாகதோஷம் எப்படி கணக்கு செய்யணுன்றது புரிஞ்சிருக்கும். இந்த தோஷத்தை நீங்கள் கணக்கிடுகின்ற பொழுது ராகுவை மட்டும் வச்சு பார்த்துக்கிட்டா போதும். கேதுவையும் நீங்கள் சேர்த்து வச்சு பார்க்கணுன்றதுலாம் விதி கிடையாது. ராகுவை மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், கணக்கு செய்யும் போது எந்த கட்டத்தில் இருக்கு, லக்கணத்திற்கு எத்தனாவது வீடு அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். நடைமுறையில் பெரியவங்க பயன்படுத்துகிற ஒரு பழமொழி இருக்குது, தலையை விட்டுட்டு வாழை பிடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த நாகதோஷத்திற்கு மிக அற்புதமான பழமொழி. அதனால் எப்போவுமே நீங்கள் கணக்கு செய்கின்ற பொழுது, சர்ப்பங்களை பற்றின கணக்கு செய்கின்ற பொழுது ராகுவை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும்.
கேதுவையும் நீங்கள் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான குழப்பங்கள் வரும். அதனால் எப்போவுமே இந்த நாகதோஷத்தை கணக்கு செய்கின்ற பொழுது தலையை விட்டுட்டு வாழை பிடிக்காதன்ற பழமொழியை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். குருவினுடைய பார்வை நாகதோஷத்தை தருகின்ற இந்த ராகுவிற்கு கிடைத்தால் அந்த தோஷத்தினுடைய அளவு வீரியம் என்பது குறையும். இது மட்டும்தான் நாகதோஷத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இப்பொழுது அடுத்தபடியாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இந்த கால சர்ப்ப தோஷம். இது தோஷமா யோகமான்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க எல்லாமே தோஷம் தானே, அது எப்படி யோகன்னு சொல்கிறாங்கன்றத கேள்வி கேட்பாங்க. அது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவை வச்சு தான் அது தோஷமா இல்லை யோகமான்றதையே நம்ம கணக்கு செய்ய முடியும். பொதுவாகவே காலசர்ப்ப தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அனைத்து கிரகங்களுமே இந்த ராகு கேதுவோட பிடிக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொன்னால் அதற்கு பெயர் காலசர்ப்ப தோஷம். இது எப்படி யோகம் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். இப்போ காலசர்ப்ப தோஷமா யோகமா எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு ஜாதகத்தில் நான் ராகு கேது எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் அதே மாதிரி ராசிக்கட்டை எழுதி 2 இடத்துலையுமே ராகு கேது எழுதியிருக்கேன். இந்த 2 ராசி கட்டத்துலேயும் ராகு கேது ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த முதல் ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் லக்கணம் முதற்கொண்டு இந்த ராகு கேது பிடிக்குள்ள தான் இருக்காங்க. ஆனால் இடதுபுறமாக இருக்காங்க. இந்த ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கு வலதுபுறமாக எல்லா கிரகங்களும் இருக்குது. லக்கணமும் இந்த ராசி கட்டத்தில் இருக்குது. இது எப்படி நம்ம தோஷத்தை கண்டுபிடிக்கலாம் இல்லை யோகத்தை கண்டுபிடிக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். இந்த 2 ராசி கட்டத்திற்குமே இந்த காலசர்ப்ப தோஷம் என்பது உண்டு. அதனால் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் சேர்ந்துருந்தா அதுக்கு தோஷம் இருக்குது இல்லை எல்லாமே ராகு கேதுவோட பிடியில் இருந்தாலே அது காலசர்ப்ப தோஷம்தான். ஆனால் அது யோகத்தை தருமா அல்லது தோஷத்தை தருமான்றதை இதுக்கப்புறம் தான் நம்ம கணக்கே செய்யணும். அதுபடி பார்க்குறப்ப இந்த 2 ராசி கட்டங்களுமே காலசர்ப்ப தோஷம் என்பது உள்ள ஜாதகமாகும். இந்த முதல் ராசி கட்டத்தை எடுத்துக்கங்க. இது ஒரு காலசர்ப்ப தோஷமான ஜாதகம். ஏன்னா ராகு கேதுவோட பிடியில் எல்லா கிரகங்களுமே சிக்கி இருக்கிறதுனால இது ஒரு காலசர்ப்ப தோஷமான ஜாதகம். இது முதல் விதி. அதற்கு அடுத்தபடியாக இது யோகத்தை தருமா இல்லை ஒரு ஜாதகருக்கு தோஷத்தை தருமான்றது எப்படி பார்க்கணுன்றத பார்க்கலாம். இப்போது இந்த ராசி கட்டத்தை பொறுத்தவரையில் இடதுபுறமாக எல்லா கிரகங்களுமே சிக்கியிருக்கு. லக்கணம் முதற்கொண்டு சிக்கியிருக்கு. அப்போ இது தோஷமா யோகமான்னு சொல்லி பார்த்தா ராகுவினோட தலை எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ராகு ரிஷப ராசியில் இருக்காரு. ஆனால் அவர் எப்படி சுற்றி வருவார்? இடதுபுறமாக சுற்றி வருவார். அதாவது ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றி வருவார். தலையானது இந்த ஒவ்வொரு கிரகங்களையும் தீண்டிக்கிட்டே வரும். தீண்டுதல் அப்படின்னு சொன்னால் தொட்டுக்கிட்டே வரும். அப்படி தொட்டுக்கிட்டே வரும்போது இந்த ராகு கேதாச்சு சுற்றி வரும்போது எல்லா கிரகங்களையுமே அவர் தொட்டுடுவார். அப்படி தொட்டா அது ராகு கேது இந்த காலசர்ப்ப தோஷத்தை பொறுத்தவரையில் தோஷமான ஒரு ஜாதக அமைப்பு. அடுத்ததாக 2வது இந்த ராகு கேதுவை பற்றி பார்க்கலாம். முதல்ல இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஒரு காலசர்ப்ப தோஷமான ஜாதகம். ஏன்னா எல்லா கிரகங்களுமே ராகு கேதோட பிடியில் இருக்கிறதுனால இது காலசர்ப்ப தோஷம். இது முதல் விதி. அதற்கு அடுத்தபடியாக இது தோஷத்தை தருமா இல்லை யோகத்தை தருமான்றதை கணிக்கணும். ராகுவினுடைய தலை எங்கே இருக்குன்னு பாருங்க. அப்போ ராகு எப்படி சுற்றி வருவார்? ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது இதை மாதிரி எதிர்ப்புறமாக சுற்றி வருவார். அப்படி சுற்றி வரும்போது எந்த கிரகங்களையாவது தொடுமான்னு பாருங்க. எந்த கிரகத்தையுமே தொட முடியாது. ராகு இப்படி தான் சுற்றி வருவார். அவருடைய அந்த தலையானது இப்படி தான் சுற்றி வரும். அதுபடி பார்த்தா எந்த கிரகங்களையுமே இந்த ராகு கேது தொட முடியாத ஒரு அச்சில் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். கேது தான் இப்படி எல்லா கிரகங்களையும் தொட்டு போடுமே தவிர ராகு எந்த கிரகங்களையுமே தொடமாட்டார். அவர் தொடக்கூடிய பாதையில் எந்த கிரகங்களுமே இல்லை அப்படின்னு சொன்னால் இது காலசர்ப்ப யோகமான ஜாதகம். இதுதான் யோகம். ஏன்னா இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த காலசர்ப்ப தோஷத்திலும் ஒரு யோகம் இருக்கான்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அதே மாதிரி தான் ராகு கேது ரிஷபத்திலும் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராகு கேதாச்சே எடுத்திருக்கேன். தலையானது எல்லா கிரகங்களையும் தீண்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ராகு கேது பிடியில் எல்லா கிரகங்களும் மாட்டிட்டு இருக்கிறதுனால இதுக்கு பேர் காலசர்ப்ப தோஷம்.
அது முதல் விதி. அப்புறம் யோகமா தோஷமான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தோஷம்தான். ஏன்னா இரண்டாவது விதியும் உறுதியாயிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு கிரகம் மட்டும் வெளியில் இருக்குது. ராகு கேதுனோட பிடியில் சிக்காமல் ஒரு கிரகம் வெளியில் இருக்குது. லக்கணம் வந்து வெளியில் வந்து மாட்டிருக்கு. இதை மாதிரி லக்கணமோ இல்லை ஒரே ஒரு கிரகம் மட்டும் இந்த ராகு கேதோட பிடிக்குள்ளே சிக்காமல் வெளியில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு கால சர்ப்ப யோகம் என்பது உண்டு. இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் லக்கணம் வெளியில் இருக்கு, சனி பகவானும் வெளியில் இருக்காரு அப்படின்னா இது வந்து ஒரு கால சர்ப்ப யோகமான ஜாதகம். ஏதாவது ஒரு கிரகம் வெளியில் இருக்கணும், ராகு கேது பிடியில் இல்லாமல் வெளியில் இருக்கணும். அல்லது லக்கணமாவது தனித்த லக்கணமாக இருந்தாலும் வெளியே இருந்தால் அந்த ஜாதகருக்கு கால சர்ப்ப யோகம் என்பது செயல்படும். ஒருவேளை 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்து வெளியில இருக்கு, இங்க வந்து ஒரு 5-6 கிரகங்கள் தான் இருக்கா அப்படின்னு சொன்னாலும் அது கால சர்ப்ப தோஷம் என்பது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இதே ராசி கட்டத்தில் செவ்வாய் வந்து இங்கே இருக்கு இல்லையா, இதை நான் எழுதாமல் விட்டுட்டுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து செவ்வாய் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். செவ்வாய் வந்து வெளியில் வந்துட்டாரு. அப்போ இந்த ஜாதக கட்டம் என்பது கால சர்ப்பத்திற்குரிய ஒரு ஜாதக கட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒரே ஒரு கிரகம் மட்டும் வெளியில் இருந்துச்சுன்னா அது கால சர்ப்ப யோகம். 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இந்த ராகு கேது அச்சுக்கு வெளியே இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை கால சர்ப்ப தோஷமுடைய ஒரு ஜாதகமாகவே நீங்கள் கணக்கு செய்ய வேண்டாம். எல்லா கிரகங்களும் சிக்கி இருந்தால் தான் கால சர்ப்ப யோகம். அதிலும் ஒரே ஒரு கிரகம் மட்டும் வெளியில் தனிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஒரு கால சர்ப்ப தோஷமான ஒரு ஜாதகம், ஆனால் யோகத்தை தரக்கூடியது. இப்படி தான் நீங்கள் பொருள் எடுத்திருப்பீங்க. அப்படின்னா 2 கிரகங்கள் வெளியில் இருக்கு, மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த அச்சுக்கு பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு கால சர்ப்ப தோஷமான ஜாதகமான்னு கேட்டிங்கன்னா இது கால சர்ப்ப தோஷன்ற வகையில் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் வெளியில் இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அது கால சர்ப்ப தோஷமுடைய ஜாதகம். அப்போ நீங்கள் நாகதோஷம் இருக்கான்றதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர இது கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிற ஜாதக வகையிலே வராது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கால சர்ப்ப தோஷத்திற்கு 12 வகைகள் இருக்கு. ஒவ்வொரு இந்த கால சர்ப்ப தோஷத்திற்கும் ஒரு நாகத்தினுடைய பேரை வந்து வச்சுருக்காங்க. இது ஏற்கனவே கணிக்கப்பட்ட விதி. இது புதுசாக நானே கணிச்சு சொல்லலை, இது ஏற்கனவே ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்கின்ற விதியை தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதனால் இந்த 12 கால சர்ப்ப தோஷத்திற்கு ஒவ்வொரு நாகத்தினுடைய பேர் இருக்கிறது. இந்த கால சர்ப்ப தோஷத்திற்குரிய பலன்கள் என்ன, அது எப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கும் என்பதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதையும் பார்க்கலாம். முதலில் இருக்கக்கூடியது அனந்த கால சர்ப்பயோகம். அனந்தன் அப்படிங்கிற பாம்பினுடைய பேரை வச்சு தான் இது சொல்லியிருக்காங்க. இது பிறந்த உடனே செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு ஜாதகர் எப்போ பிறக்கிறாரோ அப்போவே செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போ பிறந்தது முதல் திருமண வாழ்க்கை வரை ரொம்ப அதிகப்படியான பிரச்சனைகளை இந்த ஜாதகருக்கு தரும். லக்கணத்தில் இந்த ராகு இருந்தால் 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு பிரிவு தரக்கூடியதாக அமைந்துவிடும். இதுதான் வந்து இந்த கால சர்ப்பத்தினுடைய தோஷம். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். இந்த இடத்துல வந்து ராகு அமர்ந்திருந்தால் அதற்கு பெயர் குளிகை கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். இந்த ஜாதகருக்கு பேச்சுவார்த்தையில் கூட பிரச்சனைகள் தருவார். ஏன்னா 2ஆம் இடம் என்பது பேச்சு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஒரு ஜாதகருக்கு வாக்குஸ்தானத்தை முதல்ல பாதிப்பார். அந்த குழந்தை பேசும்போதே கொஞ்சம் திக்கி பேசும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி கால சர்ப்ப தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் பிறந்ததுக்கு அப்புறமாவே பேச்சுவார்த்தை என்பது தடைப்படும். இந்த குழந்தை பிறந்து எப்போ பேச ஆரம்பிக்குன்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா அந்த குடும்பத்தில், அந்த நேரத்துலேருந்தே அந்த குடும்பத்தில் பொருளாதாரம் என்பது வீழ்ச்சியை அடையும். ஏன்னா அந்த குளிகை கால சர்ப்பதோஷம் என்பது அந்த ஜாதகர் எப்பொழுது பேச ஆரம்பிக்கின்றாரோ அந்த நேரத்திலிருந்து செயல்பட ஆரம்பிக்கும். 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த கர்ம வினை என்பது அந்த ஜாதகருக்கு ஒரு ஆயுளில் ஏதாவது ஒரு தொடர்ச்சியான நோய்களை தரக்கூடியதாகவும் அமைந்துவிடும். இதற்கு பேர் வந்து குளிகை கால சர்ப்பதோஷம் என்ற பெயர். இதனுடைய வீரியம் வந்து எந்த வயசு வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இளம் வயசிலிருந்து ஆரம்பித்து பேச்சு எப்போ அவர் பேச ஆரம்பிக்கிறாரோ அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு 33 வயசு வரைக்கும் இந்த ஜாதகருக்கு அதிகப்படியான தொல்லைகளை தந்து அதற்கு பிறகுதான் இந்த ஜாதகரை வாழ வைக்கும் இந்த
காலசர்ப்ப தோஷம். அடுத்தது 3ஆம் இடத்தில் ராகுவும் 9ஆம் இடத்தில் கேதுவும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாசுகி கால சர்ப்பதோஷம் என்பது உண்டு. இந்த ஜாதகருக்கு இது எப்பொழுது செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுது உடன் பிறந்த சகோதரர் சகோதரி தம்பி இல்லைன்னா தங்கச்சி பிறக்கிறாங்களோ அந்த நேரத்துலேருந்து செயல்பட ஆரம்பிக்கும் இந்த கால சர்ப்பதோஷம். அது வரைக்கும் இது செயல்படாது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 3 மற்றும் 9ஆம் ஸ்தானத்தில் வந்து ராகு கேது இருக்கின்ற பொழுது அதிகப்படியான இந்த காலசர்ப்ப தோஷத்தை அந்த ஜாதகருக்கு தராது. ஆனால் உடன் பிறப்புகள் அவருக்கு பிறகு ஒரு தம்பியோ இல்லை தங்கச்சியோ பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகுதான் இது அதிகமான ஒரு வீரியத்துடன் இந்த காலசர்ப்ப தோஷம் என்பது செயல்படும். இந்த காலசர்ப்ப தோஷம் அந்த ஜாதகருக்கு ஒரு 27 ஆண்டுகள், அவருடைய உடன் பிறப்புகள் பிறந்ததிலிருந்து ஒரு 27 ஆண்டுகள் இந்த ஜாதகருக்கு ஒரு கடுமையான ஒரு தோஷத்தை தரக்கூடியதாக அமையும். 4ஆம் இடத்தில் ராகு இருந்து 10ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் அந்த கால சர்ப்ப தோஷமுரிய எல்லா கிரகங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதகருக்கு சங்கல்ப கால தோஷம் என்பது செயல்படும். இது வந்து ஒரு ஜாதகருக்கு எப்போ அமைய ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய முயற்சியால் அந்த ஜாதகர் எப்பொழுது தனக்கு தேவையான வீடு வாசல் நிலம் புலம் எல்லாம் ஆரம்பிக்கிறாரோ அப்போ அவருக்கு செயல்பட ஆரம்பிக்கும். இந்த காலசர்ப்ப தோஷம் சுகஸ்தானத்தையும் கர்மஸ்தானமான 10வது இடத்தையும் சேர்த்து பிடிச்சிருக்கிறதுனால இவருடைய தொழில் மூலமாக இவருக்கு வருமானம் கிடைத்து அதில் தனக்கான விஷயங்களை எப்பொழுது திருப்திகரமாக அவர் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அந்த நிமிடத்திலிருந்து இவருக்கு இந்த 4ஆம் இடத்து காலசர்ப்ப தோஷமான வாசுகி காலசர்ப்ப தோஷம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அவர் எப்பொழுதுமே ஒன்று அப்பாவை சார்ந்து இருப்பார், இல்லை அம்மாவை சார்ந்து வாழக்கூடியவராக இருப்பார். அது வரைக்கும் அவருக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. எப்பொழுது இவர் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டு அதன் மூலமாக தன்னுடைய சுகங்களுக்கு செலவு செய்கின்றாரோ அப்போது பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அதற்கு அடுத்தபடியாக பத்ம கால சர்ப்ப தோஷம், அதாவது 5ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்தில் கேதும் இருக்கக்கூடிய ஒரு கால சர்ப்ப தோஷம். இது வந்து இந்த ஜாதகருக்கு எப்பொழுது வேலை செய்யும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். 5ஆம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம். திருமணத்திற்கு பிறகு குழந்தையை எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த காலசர்ப்ப தோஷம் என்பது இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய தடையாக வேலை செய்யும். இப்போ அதற்கு அடுத்தபடியாக மகாபத்ம காலசர்ப்ப தோஷம். இது வந்து 6ஆம் இடத்தில் ராகு இருந்து 12ஆம் இடத்தில் கேது நிற்கக்கூடிய ஒரு காலசர்ப்ப தோஷம். இது வந்து ஒரு ஜாதகருக்கு எப்பொழுது உயர்கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது தான் வேலை செய்யும். பள்ளி காலத்தில் எந்த விஷயத்துலையும் அவருக்கு பாதிப்பே இருக்காது, சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்திருப்பார். ஆனால் இவர் எப்பொழுது பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு உயர்கல்வி கற்கணும்னு சொல்லி காலேஜுக்கு போக ஆரம்பிக்கிறாரோ அப்போலேருந்து இந்த தோஷமானது அவருக்கு வேலை செய்ய ஆரம்பித்து விடும். இந்த தோஷமானது இந்த பள்ளி படிப்பை முடித்து அவர் வெளியில் வந்து வேலை தேடுகின்ற பொழுது பல்வேறு சிரமங்களை அவருக்கு பெற்றுத்தரும். அதுதான் இந்த மகாபத்ம கால சர்ப்ப தோஷம். தக்ஷண கால சர்ப்ப தோஷம். இந்த தக்ஷண அப்படிங்கிறது 7ஆம் இடத்தில் ராகுவும் 1ஆம் இடத்தில் கேதும் இருக்கக்கூடிய ஒரு கால சர்ப்ப தோஷம். திருமண வாழ்க்கை அவருக்கு எப்பொழுது கிடைத்ததோ அந்த நேரத்துலேருந்து அவருக்கு இந்த தோஷத்தினுடைய வீரியமானது செயல்பட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் திருமணத்திற்கான முயற்சிகள் செய்கின்ற பொழுது கூட அவருக்கு பிரச்சனைகள் வராது. ஆனால் திருமணம் முடிந்த பிறகு அவருக்கு இந்த காலசர்ப்ப தோஷமானது எல்லா வகையிலும் அவரை பிரச்சனைக்கு உள்ளாக்கும். அது வரைக்கும் அவருக்கு இருந்த பேர் புகழ் அவருடைய கௌரவம் அந்தஸ்து எல்லா விஷயங்களும் வந்து குழி தோண்டி புதைக்கின்ற மாதிரி ஏதாவது அவமானப்படுத்தக்கூடிய விஷயங்களில் இந்த காலசர்ப்ப தோஷமானது வேலை செய்யும். முக்கியமாக திருமணத்தில் ஒரு பிரிவு தரக்கூடியது தான் இந்த காலசர்ப்ப தோஷம். கார்கோடக காலசர்ப்ப தோஷம். கார்கோடகம் அப்படிங்கிறதே ரொம்ப அதிகப்படியான ஒரு தோஷம், அதாவது விஷம் அதிகம் உள்ள ஒரு பாம்பிற்கு பேர் தான் கார்கோடகன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. இந்த கார்கோடக கால சர்ப்ப தோஷமானது 8 மற்றும் 2ஆம் இடங்களை, 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம், இந்த இடத்துல ராகு வந்து அமர்ந்து 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் கேது வந்து அமருகின்ற ஒரு தோஷம்தான் இந்த கார்கோடக கால சர்ப்ப தோஷம். இது அவருக்கு எப்போ வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
குடும்பத்தில் அதிகப்படியான பிரச்சனைகள், திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தில் அதிகப்படியான பிரச்சனைகளை தந்து அவருடைய ஆயுளில் அவருக்கு ஒரு உடல்நல குறைவை தருகின்ற காலகட்டத்தில் இந்த தோஷமானது வேலை செய்ய ஆரம்பிக்கும். திருமணத்திற்கு பிறகு இவருக்கு ஒரு விரக்தி, தனிமை, சலிப்பு எல்லா விஷயத்தையும் அந்த திருமண வாழ்க்கையின் மூலமாக அந்த ஜாதகருக்கு தந்து அது வரைக்கும் அவருக்கு ஒரு உற்சாகமான ஒரு ஜாதகராக இருந்திருப்பார். திருமணத்திற்கு பிறகு இந்த வாழ்க்கையில் பல்வேறு விதமான சோதனைகளை தந்து அவருக்கு அதனாலேயே ஆரோக்கிய குறைவை தரக்கூடியது தான் இந்த கார்கோடக கால சர்ப்ப தோஷம். அடுத்ததாக சங்குட கால சர்ப்ப தோஷம். எப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஒரு ஜாதகர் எதிர்பார்ப்பார்? அவருடைய பள்ளி பருவத்திலிருந்தே அவர் எப்போ நமக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நம்ம முன்னேறுவோம் அப்படின்றது எதிர்பார்ப்பார் இல்லையா? அப்போ விவரம் தெரிந்த காலகட்டத்திலிருந்து ஒரு குழந்தையிலேருந்து ஒரு விவரம் தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? எந்த விஷயத்தில் நம்ம ஜெயிக்க முடியும், மற்றவங்களை விட நம்ம எப்போ ஜெயிப்போம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு இந்த சங்குட கால சர்ப்ப தோஷம் என்பது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்ததாக கடக கால சர்ப்பதோஷம். இது 10 மற்றும் 4ஆம் இடத்தில், 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் ராகுவும் 4ஆம் இடத்துல கேதுவும் இருந்து கால சர்ப்ப தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தொழிலுக்கான முயற்சிகள் எப்பொழுது அந்த ஜாதகர் செய்ய ஆரம்பிக்கின்றாரோ, படிப்பு போதும் இனிமேல் வேலை பார்க்கணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர் எப்போ வருகின்றாரோ அப்பொழுது இந்த கால சர்ப்ப தோஷமானது அவருக்கு தொழில் வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிக்கும். அப்போ தான் இந்த கால சர்ப்ப தோஷமானது அவருக்கு வேலை செய்யவே ஆரம்பிக்கும். அது அடுத்ததாக விஷ்-தாரா கால சர்ப்ப தோஷம். இது 11ஆம் இடத்தில் ராகுவும் 5ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த விஷ்-தாரா கால சர்ப்ப தோஷம் என்பது வேலை செய்யும். இது எப்போ வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 என்பது அபிலாசைகள், அதாவது ஆசைக்கு அடுத்தபடியான ரொம்ப தீவிரமான ஆசைகளை குறிக்கின்ற இடம்தான் இந்த அபிலாசைகள் 11ஆவது ஸ்தானம். முதல் மனைவியை குறிக்கக்கூடியது 7ஆவது இடம். 11 என்பது 2ஆம் தாரத்தை குறிக்கக்கூடிய இடம். திருமணம் எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒரு விஷயம். அப்போ முதல் மனைவியோடு அவர் இருந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் இந்த அபிலாசை என்பது அவருக்கு வேலை செய்யவில்லை என்பது அர்த்தம். அப்போ 2ஆவது தாரத்தை அவர் எதிர்பார்க்கின்றார் என்றால் அவருடைய அபிலாசைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஒரு வண்டி வீட்டில் இருந்தால் போதும், தேவையான இடத்துக்கு போயிட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னால் சரி இன்னும் ஒரு 4 வண்டி வாங்கி வைப்போம், ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு அவர் எப்பொழுது ஆசைப்பட ஆரம்பிக்கின்றாரோ, அவர் தேவைகளை மீறி அவர் எப்பொழுது அதிகப்படியான ஆசைகளை அவர் செயல்படுத்த ஆரம்பிக்கின்றாரோ அப்பொழுது இந்த ஜாதகருக்கு விஸ்தார கால சர்ப்ப தோஷம் என்பது வேலை செய்து அந்த நேரத்தில் பல்வேறு பிரச்சனைகளை அந்த ஜாதகருக்கு செயல்படுத்தும். 12ஆம் இடத்தில் ராகுவும் 6ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கின்ற ஒரு கால சர்ப்ப தோஷத்திற்கு பெயர் சேஷ கால சர்ப்ப தோஷம் என்பது பெயர். எப்படி பெருமாள் ஆதிசேஷன் மீது துயில் கொள்கின்றாரோ அது மாதிரி இதுவரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டோம், போதும், சம்பாதிச்சதெல்லாம் போதும், இனிமேல் வரக்கூடிய வருமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம பாட்டு சந்தோஷமாக படுத்து கிடக்கலாம் அப்படின்னு எப்பொழுது முதியவராக மாறி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த காலத்துலாம் இந்த சேஷ கால சர்ப்ப தோஷம் என்பது வேலை செய்யும். அது வரைக்கும் அவருக்கு பிரச்சனையே ரொம்ப இருந்திருக்காது. இந்த கால சர்ப்ப தோஷம் இருக்குன்றாங்க, ஆனால் ஒன்றுமே வேலை செய்யலையன்ற மாதிரி நினச்சிருப்பாரு. ஆனால் இந்த ஜாதகரை பொறுத்தவரையில் எப்பொழுது அவர் ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போதான் பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த ஜாதகருக்கு வர ஆரம்பிக்கும். அதனால்தான் இதுக்கு பேர் சேஷகால சர்ப்ப தோஷம் அப்படின்னு பேர். இந்த வகுப்பில் உங்களுக்கு நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி காலசர்ப்ப தோஷத்தில் இருக்கக்கூடிய வகைகள் என்ன, அது தோஷமா இல்லை யோகமா, எப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பற்றின விளக்கமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வகுப்பில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.